இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஎஃப் அலுவலகத்துக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பித்து 1 லட்சம் வரை பிஎஃப் அட்வான்ஸ் பணம் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்திருக்கும் சந்தாதாரர்கள் தங்களது பிஎஃப் கணக்கிலிருந்து குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுக்காகவும் வீடு கட்டுமானம், மனை வாங்குதல் மற்றும் மருத்துவ செலவுக்காக முன்பணம் பெற்று வருகின்றனர். விண்ணப்பிக்கும் சந்தாதாரர்களுக்கு தொகை விரைவாக கிடைக்கும் வகையில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சந்தாதாரர் விண்ணப்பிக்கும் தொகை ரூபாய் 50,000ற்கு குறைவாக இருந்தால் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அப்ரூவல் கிடைத்துவிடும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை மேலும் அப்கிரேட் செய்யப்பட்டுள்ளது. முன்பணம் கூடுதலாகவும் விரைவாகவும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் பணத்தை ஆன்லைன் மூலம் வித்ட்ராவல் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் அப்ளை பண்ணி 2 அல்லது 3 நாட்களில் சந்தாதாரரின் வங்கி கணக்கில் பணம் வந்துவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையை பிஎஃப் சந்தாதாரர்கள் அனைவரும் வரவேற்றுள்ளனர். இதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டே நீங்கள் 1 லட்சம் வரை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 அல்லது 4 நாட்களுக்குள் உங்களுடைய வங்கி கணக்கில் அமௌண்ட் செட்டில் ஆகிடும் சொல்லி கூறப்பட்டுள்ளது. இதுதான் பிஎஃப் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்ததான் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓ பாஸ்புக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அதிலே பார்த்தீங்கன்னா passbook.epfindia.gov.in லாகின் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிஎஃப் பாஸ்புக் செக் பண்ணுறதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட் மற்றும் கேப்சா என்ட்ரஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ண பிறகு சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மெம்பர் வைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே என்னென்ன மெம்பரல் ஐடி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதோடைய பேலன்ஸ் ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் சம்மரின்னு சொல்லி கொடுத்துட்டு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குது, எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஷோ ஆகும். இதில் மெம்பர் ஐடி எத்தனை மெம்பர் ஐடி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா மெம்பர் ஐடியும் சேர்த்து டோட்டலாக உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். மெம்பரைஸ் பேலன்ஸ் வேணால் டாப்லேயே மெம்பரைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெம்பர் ஐடியிலும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணால் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா அதிலே நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தற்போது எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, மெம்பர் ஐடி, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் இருக்கும். ப்ரீவியஸ் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணால் அதிலே பார்த்தீங்கன்னா வியூ பாஸ் சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மெம்பர் ஐடி டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாஸ்புக் பிடிஎஃப் ஃபார்மெட்டாக டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா டாப்லேயே 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்புக்குன்ற ஆப்ஷன் தேர்டாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா வியூ டேக்ஸபிள் டேட்டா டவுன்லோட் அஸ் பிடிஎஃப்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அதிலே டவுன்லோட் ஃபைல்னு சொல்லி க்ரீன் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு ட்ரைவ் பிடிஎஃப் வியூவர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லிட்டு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் எந்த மெம்பர் ஐடி தரப்பு ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய மெம்பர் ஐடி, மெம்பர் நேம், டேட் ஆஃப் பர்த், யுஏஎன் நம்பர்,
இபிஎஃப்ஓ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிஎஃப் பேலன்ஸ் வரும். 2 நிமிடத்தை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில்